சூப்பரான அத்திக்கா பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பாகு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. சைடில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். அப்படியே இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தவா பணியாரத்து போகிறதுக்காக நம்ம காய வச்சுருக்க கடாயில் எண்ணெய் நல்லா ஊற்றி காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக போடணும். அத்திக்கா பணியாரம்னா குட்டி குட்டியாக தான் இருக்கணும். ஸோ உளுந்து மாவை நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சிக்கோங்க. கட்டியாக அரைச்சிக்கணும். கட்டியாக அரைச்சிங்கன்னா தான் வந்து நல்லா இந்த மாதிரி பால்ஸாக குட்டி குட்டியாக போட முடியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு திருப்பிக்கோங்க. பாருங்கள், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா இப்போ வந்து நம்ம பணியாரம் வெந்துடுச்சு. அந்த ஜீரா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, சக்கரை ஜீரா, அந்த ஜீராவை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு போடுங்க. இந்த போண்டாவெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது ஆறிடும் சைடில். ஸோ போண்டாவும் கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு தான் வந்து அந்த ஜீராவில் போட்டு ஊற வைக்கணும். ஸோ ஒரு ஷிஃப்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு கொஞ்சம் மாவு இருக்குது. ஸோ அதையும் நான் போட்டு எடுத்துடுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. உளுந்து மாவு நல்லா ஊற வச்சுட்டு கட்டியாக உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். சைடில் சக்கரை ஜீராவை ரெடி பண்ணணும். ஏலக்காய் தட்டி போட்டு ஜீரா எப்படி பதத்துக்கு வரும்னு தெரியல, அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஈக்குவலாக ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதில் போட்டு ஊற வச்சு கூட சாப்பிடலாம். இல்லை மேலே கொஞ்சமாக அப்படியே ஜீராவை ஊற்றி அப்படியே கூட அந்த டைமுக்கு சாப்பிட்லாம். நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி இப்போது நான் மொத்தமாகவும் சுட்டு எடுத்தாச்சு. உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்கு சோட்டா மாவு வேணாலும் மாவில் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள், ஜீரா ஆறிடுச்சு. ஆறின ஜீராவை எடுத்து அப்படியே நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த போண்டா, உளுந்து போண்டா பணியாரம், அந்த பணியாரத்து மேலே அப்படியே தூவி ஊற்றி விடுறேன். வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படியே மேலே ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். எனக்கு வந்து நிறைய ஸ்வீட்டாக ஒரு நிறைய ஊறி இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே லைட்டாக போட்டு கிளறி விடுங்க. இல்லையா அப்படியே இன்னும் நிறைய ஜீரா ரெடி பண்ணி அப்படியே ஒன்றா அதில் போட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊற விடுங்க. இல்லை 2 hours கூட ஊற விடுங்க. சூப்பராகிடும். நல்லா வந்து ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குங்க. ஊறுச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடிச்சு சாப்பிடவே செம்மையாக இருக்கும். என் பாட்டியெல்லாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க வரும்போது. ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு, சாப்பிட்டாவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.